ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டு நர்சிங் ஆஃபீஸர் 655 வேக்கன்சி எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம், வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு இதில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு யாரெல்லாம் இஎஸ்ஐ நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கான சிலபஸை நான் வந்து போடுறேன். அந்த சிலபஸை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் எதுலலாம் அதிகமான மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது அதிகமாக மார்க் வர வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எது, ரொம்ப கம்மியாக வரக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட் எது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்குக்கு வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக நாளைக்கு மார்னிங் போடுறேன். யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அவங்களாம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் 655 வேகன்சிஸ் வந்திருக்கு. வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் நான் டீச்சிங் போஸ்ட் நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி த்ரூ த காமன் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் 2024. ஸோ மீதியெல்லாம் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாக்டர் ஆர்எம்எல் IMS.ac.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டுக்கு மட்டும் 252, எஸ்சிக்கு 143, எஸ்டிக்கு 12, ஓபிசிக்கு 177, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 81, டோட்டலாக 665. லெவல் 7 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை கொடுப்பாங்க. வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பே லெவல் கொடுத்துருக்காங்க. லெவல் 7ல் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ வருமோ அது, மற்ற அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டி பாருங்கள், பிஎஸ்சி நர்சிங்கு ஹார்ஸ் சயின்ஸ் நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது போஸ்ட் சர்டிஃபிகேட் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர்டு அஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலையோ அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலையோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒன்றில். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் வந்தால் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து எக்ஸாம் எழுதாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, உங்களோட புக் வாங்குகிற மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் வந்தால் தான் எழுதுவேன், அதில் தான் நான் பாஸ் ஆகி போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து எக்ஸாம் எழுதாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து உள்ளே போயிடணும்னு நினைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது ஒருத்தருக்கு ஃப்ளூக்கில் வந்து செலக்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இம்ப்ரூவ் ஆகி 10வது எக்ஸாம்லேயோ 5வது எக்ஸாம்லேயோ 6வது எக்ஸாம்லேயோ 7வது எக்ஸாம்லேயோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உள்ளே போக முடியும். அதனால் எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் வருமானு மட்டும் கேட்காதீங்க. தமிழ்நாட்டை தவிர பெங்களூரு, திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், இதில் எல்லாம் கூட எக்ஸாம் சென்டர் வரும். ஸோ சவுத்தில் எங்கே வந்தாலும் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஈவன் 10 போஸ்ட்டாக இருந்தாலும் 15 போஸ்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் தெரிய வரும். அதுக்காகனாவது அப்ளை பண்ணி ஒரு கொஷின் பேப்பர் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்காகனாவது எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து யார் எழுதுகிறாங்களோ, தொடர்ந்து யார் படிக்கிறாங்களோ, யாருக்கு அதிகமான நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி கிடைச்சிடும். அதில் மட்டும் டவுட்டே கிடையாது. தென் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹாவ் ஃபர்னிஷ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு எல்லாமே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஹிந்தி நோட்டிஃபிகேஷன், ஓகே, இங்கிலீஷ் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் வந்து டாக்டர் ஆர்எம்எல் IMS அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா 1000 rupees ப்ளஸ் 180, அதாவது 1180 பே பண்ணணும். ஓபிசி எக்கனாமிக்கல் எஜுகேஷன் இருந்தால் அதே அமௌண்ட் தான். இன்கேஸ் SC STயாக இருந்தால் 708 ரூபா பே பண்ணணும். பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ PH கேண்டிடேட்டுக்கு ஃபீ கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years ஆஃப் மேக்ஸிமம். ஸோ 40 வயசு யாராருக்கெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறோம் அவங்கெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் 40 வயசுக்கு இது வந்து அப்ளை பண்ணலாம். மற்ற SC ST OBC PH கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் யூபியில் வந்து யூபி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா மட்டும் அங்கே உள்ள ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதர்ஸ் எல்லாருமே நீங்கள் URல தான் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட URக்கு மட்டும் 260 வேகன்சிஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. டாக்டர் ஆர்எம்எல் IMS நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் 2024 அப்படின்னு போட்டிங்கன்னா, PDFனு போட்டிங்க அப்படின்னா கூகுள்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆன் த இன்ஸ்டியூட் வெப்சைட் டியூரிங் 3rd-4th வீக் ஆஃப் த மார்ச் 2024. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
தேர்ட் வீக்கில், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ வெப்சைட் இது தான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களே கொடுத்துருக்காங்க, அதையே போய் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க மற்றதை ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேசலாம். தயவுசெய்து ஜாயின் பண்ணுறவங்க நம்மளோட மெயில் ஐடி எடுத்து மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து மெயிலில் மூலமாக கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். கோல்டு பட்டனுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட பேசி நீங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மெயில் பண்ணலை, என்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது எனக்கு கைடன்ஸ் வேணாம், என்னால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க, அது மணி வேஸ்ட்டு தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். 100 மார்க்ஸுக்கு 2 hours எக்ஸாமினேஷனு. அதில் 60 மார்க்ஸ் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். 10 மார்க்ஸ் இங்கிலீஷ்லையும், ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10 மார்க்ஸு, ரீசனிங்கு, தென் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்கு 1 mark will be given for the correct answer, then 0.25 marks வந்து நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு. குவாலிஃபையிங் மார்க்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 50% வந்து கண்டிப்பாக வந்து அன்ரிசர்வ்ல உள்ளவங்க எடுத்துருக்கணும். ஃபைனல் மெரிட் ரெசல்யூஷன் ஆஃப் டை மார்க்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்னா சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.